இது என்னோட கொட்டாக் செக்யூரிட்டிஸ் அக்கவுண்ட் 11th ஆஃப் செப்டம்பர் 2025 ஓட ரியலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து சிபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. நான் இந்த வீடியோ பண்ணுறது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். இதை வந்து யாரும் ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன்ஸ்னு சொல்லி எடுத்துக்காதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து சிப்லான ஒரு ஸ்டாக் பார்க்க போகிறோம். அதனோட ட்ரேட் ஹிஸ்ட்ரி நான் எடுக்கிறேன். 9th ஆஃப் செப்டம்பர் இந்த ஸ்டாக்கை நான் பை பண்ணிவிட்டு 11th ஆஃப் செப்டம்பர் 2025 வந்து இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம செல் பண்ணியிருக்கேன். என்ன ரீசனுக்காக வேண்டி வாங்கினேங்கிறத பார்க்கலாம். இந்த சார்ட் வந்து டே சார்ட் 8th ஆஃப் செப்டம்பர் ஈவினிங் அன்னைக்கு நான் வந்து என்றைக்குமே அனலைஸ் பண்ணுவேன். சிப்லாங்கிற ஸ்டாக்கை பிக் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் ஆன் ரேலின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த கான்செப்ட் எப்படின்னா, ரேலி பேஸ் ரேலிங்கிறது என்னன்னா, இது வந்து ஒரு ரேலி, இந்த இடத்துல ஒரு பேஸ் ஃபார்ம் ஆயிடுது, மறுபடியும் இது வந்து ஒரு ரேலி. இதை மாதிரி வந்ததுன்னு சொன்னால் ரேலி பேஸ் ரேலின்னு சொல்லுவாங்க. ட்ராப் பேஸ் ரேலின்னு சொல்லிட்டு இன்னொரு கான்செப்ட் இருக்கு. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாக் ட்ராப் ஆயிடும், மறுபடியும் வந்து ஒரு பேஸ் ஒன்று ஃபார்ம் ஆகும், மறுபடியும் வந்து ஒரு ரேலி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதை வந்து ரேலி ட்ராப் பேஸ் ரேலி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த ஸ்டாக்கை பிக் பண்ணியிருக்கிறதுக்கு உண்டான ரீசன் வந்து ட்ராப் பேஸ் ரேலிங்கிறதுக்காக வேண்டி நான் பிக் பண்ணியிருக்கேன். இந்த ட்ராப் பேஸ் ரேலி எங்கே வருதுன்னு பாருங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ட்ராப் வந்து கிடைச்சிருது நமக்கு. இங்கே ஒரு பேஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, மறுபடியும் இங்கே ஒரு பெரிய ரேலி வந்து கொடுத்துருக்கு. இந்த ரேலி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3% வந்து மேலே போயிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் எப்போ ஃபார்ம் ஆகும்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஐசி, மெரில் லிஞ்ச், இதை மாதிரி பெரிய பெரிய எஃப்ஐஐ, டிஐ எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இவங்க வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்குறாங்கன்னா சும்மா நம்மள மாதிரி வந்து ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய்க்கு வந்து வாங்க மாட்டாங்க. 100 கோடி 200 கோடின்னு வாங்குவாங்க. இந்த 200 கோடி அவங்க டிப்ளாய் பண்ணுறதும் ரொம்ப ஸ்டாகர்ட் பேசிஸில் தான் டிப்ளாய் பண்ணுவாங்க. ஒரே பாயிண்ட்ல வந்து 1500க்கே வந்து அந்த 200 கோடி ரூபாயும் வந்துட்டு ஃபில் ஆகிடாது. அது கொஞ்சம் ரேஞ்ச் பேசிஸில் தான் வந்து அது ஃபில் ஆகும். அது மாதிரி இங்கே அவங்க நிறைய மணி போட்டிருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால இங்கே ஒரு பேஸ் ஒன்று ஃபார்ம் ஆகிட்டு மறுபடியும் ஒரு பெரிய ரேலி வந்து மேலே ஏறிடுச்சு. என்றைக்குமே மார்க்கெட் வந்து மேலே போய்கிட்டே இருக்காது, மறுபடியும் அது ரெஸ்ட் எடுக்கும், கொஞ்சம் மொமெண்டம் வந்து ஸ்லோவாகும், மறுபடியும் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இந்த ஸ்டாக் இந்த இடத்துல ஒரு ட்ராப்பு, ஒரு பேஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு, ஒரு ரேலி மறுபடியும் கொடுக்குது. இங்கே போனதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணி இந்த ஜோனுக்குள்ள மறுபடியும் மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிடுது. என்னோட அப்சர்வேஷன் என்னன்னா, இந்த இடத்துல ஒரு ட்ராப் பேஸ் ரேலி ஃபார்ம் ஆயிருக்கிறனால மறுபடியும் மார்க்கெட் இங்கேருந்து வந்து மேலே போகுங்கிறது வந்து என்னோட அப்சர்வேஷன். நான் இதுக்கு எதுக்கும் ஸ்டாப் லாஸ் எதுவும் நான் வைக்க மாட்டேன். ஏன்னா என்னோட ஸ்கோர் பேஸ்ட் சிஸ்டம் பிரகாரம் நான் 30 ஸ்டாக் வந்து நான் எடுத்து நான் ட்ரேட் பண்ணுவேன். அந்த 30ல் ஒரு ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கை வந்து நான் 9th ஆஃப் செப்டம்பர் நம்ம வாங்கியிருக்கோம். 2 டேஸ் நான் ஹோல்டு பண்ணி 11th ஆஃப் செப்டம்பர் வந்து நான் வித்துட்டேன். இதனோட கிராஃப் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஒரு பார் நான் ப்ளே பண்ணுறேன். இந்த பார் ப்ளே பண்ணினோன்னு இங்கே ஒரு கேண்டில் வந்துருச்சு, அது 9th ஆஃப் செப்டம்பர் கேண்டில். நெக்ஸ்ட் டே வந்து எப்படி போயிருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே வந்து மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்துட்டு நான் எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் மறுபடியும் மேலே போயிடுச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு 1 to 2% கிட்ட எனக்கு அந்த அப்வர்ட் மூவ்மெண்ட் வந்து மேலே போயிடுச்சுங்கிறனால இது வந்து நான் மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுன்னு நான் எடுத்துப்பேன். ஸோ நான் என்ன பிளான் பண்ணுவேன்னா, நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இந்த ஸ்டாக்கை செல் பண்ணிடணும்னு நினச்சிடுவேன். நெக்ஸ்ட் டே எப்படி போயிருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் டே வந்து ஒரு சின்ன ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. நான் இந்த கேண்டில் ஓப்பன் அப்போ நான் மார்க்கெட்டை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். இதனோட ஐடியாலஜி என்னன்னா, மார்க்கெட் நேரத்தில் நம்ம ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. எண்ட் ஆஃப் த டே ஈவினிங் வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணுவோம். பேஸ்ட் ஆன் சம் அப்சர்வேஷன் நான் ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணுவேன். பேஸ்ட் ஆன் அனதர் அப்சர்வேஷன் அந்த ஸ்டாக்கை வந்து ஒரு ஃபியூ டேஸ் ஹோல்டு பண்ணிவிட்டு நம்ம செல் பண்ணிவிடுவோம். இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட். நீங்கள் மார்க்கெட்டில் போய் உக்காந்துருக்கணும், சார்ட் எடுத்து வந்து ட்ரேட் பண்ணணுங்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஈவினிங் நீங்கள் வீட்டுக்கு வாங்க, இந்த மாதிரி 4-5 அனாலிசிஸ் வந்து கற்று வச்சுக்கோங்க. அந்த அனாலிசிஸ் பிரகாரம் நீங்கள் ஸ்டாக்கை பிக் பண்ணிவிட்டு உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பேசிஸ் என்னவோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த ஸ்டாக்கை வந்து எக்ஸிட் ஆகிடுங்க. நாளைக்கு வேறு ஒரு ஸ்டாக்கில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.